ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கேக் ரெசிபி தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி எனக்கு ஒரு ஸ்பெஷல் டே, அதனால தான் நான் இந்த கேக் பண்ணுறேன். இது நான் 5 ரூபா டைகர் பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கேன். இது க்ரீம் பிஸ்கெட். இந்த பிஸ்கெட் வச்சு தான் நான் ஒரு கேக் ரெசிபி பண்ண போகிறேன். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 5 ரூபா டைகர் பிஸ்கெட் 8 பேக்கெட் எடுத்திருக்கேன். இது க்ரீம் பிஸ்கெட் தான். இந்த க்ரீமோடையே இருக்கட்டும். இப்போ இந்த பிஸ்கெட்லாம் நல்லா பாதியாக உடச்சி பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக கொண்டு வந்துடலாம். நல்லா பவுடராக அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். நம்ம இட்லி சோடா சொல்லுவோம்ல, அந்த சோடா மாவு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். பேக்கிங் சோடா வேறு, பேக்கிங் பவுடர் வேறு. பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த 2 பவுடரும் உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு பேக்கெட் ஈனோ வாங்கிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஈனோ சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதும் நான் இந்த சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த 8 பேக்கெட் பிஸ்கெட்க்கு எனக்கு இந்த பால் போதும். இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பிஸ்கெட்டும் பாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பால் மொத்தமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு நல்லா அந்த கேக் பேட்டர் அளவுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். இன்னும் கடைசியாக கொஞ்சம் பால் இருக்குது, அந்த மொத்த பாலையும் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இவ்வளோ பால் தேவைப்பட்டிருக்கு. நீங்கள் பிஸ்கெட் எவ்வளோ எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கும் பால் கொஞ்சம் கூட குறைய ஆகும். நம்மளோட அளவு அந்த கேக் பேட்டர் அளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரணும். அதுக்கேற்ற அளவு பால் சேர்த்துக்கலாம். நான் எல்லா பாலும் சேர்த்து மொத்தமாக கலந்துட்டேன். இப்போ பாருங்கள், எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இது போதும், இது கரெக்டாக இருக்கும். இந்த பக்குவத்துக்கு மாவு நல்லா கலந்துருக்கணும். அதுக்கேற்ற அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டால் போதும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி அளவில் இருக்கணும். ஓகே, எனக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் ஒரு கேக் பேன் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் பட்டர் இல்லைன்னா எண்ணெய் கூட ஃபுல்லாக தடவி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம கலந்து வச்சுருக்க கேக் கலவை எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், மாவு ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போது பாத்திரத்தை சுற்றி நல்லா தட்டி விட்டுக்கலாம், எந்த ஏர் பபுளும் இல்லாமல். இப்போ நான் ஒரு கனமான பாத்திரத்தில் உப்பு கொட்டி வச்சுருக்கேன். இது நான் பேக் பண்ணுறதுக்கே தனியாக வச்சுருக்கேன் உப்பு. அது மேலே ஒரு பிளேட் வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் சூடாகட்டும். நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு 10 நிமிஷம். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இந்த பிளேட்டில் செட் பண்ணிக்கலாம். இப்போது அதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இது கரெக்டாக ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் ஆகும் கேக் ரெடி ஆகிறதுக்கு. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் ரெடி ஆகிற டைமில் நான் ஒரு சுகர் சிரப் பண்ண போகிறேன். அதுக்கு அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். அதில் இந்த ஒரு சின்ன கிண்ணத்தில் 1/2 கிண்ணம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அந்த சர்க்கரை கூடவே 1/2 கிண்ணம் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு இப்போ இந்த பாலும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே விட்டுடலாம், கலந்து விட்டுடலாம். சர்க்கரை கரைஞ்சி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது ஒரு 10 நிமிஷம் ஆகும், வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம சாக்லேட் கேக் தான் செய்கிறோம், ஒரு சாக்லேட் பிஸ்கெட் வச்சு. ஸோ நம்மளுக்கு அந்த சாக்லேட் எஃபெக்ட் கொடுக்கணுன்றதுக்காக இந்த சுகர் சிரப்பில் 1 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கலந்துக்கிறேன் சுகர் சிரப்பில். இந்த 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்துருக்கிறேன். இந்த ஒரு விஸ்க் வச்சு எந்த ஒரு கெட்டியும் இல்லாமல் சுகர் சிரப்போடு நல்லா மிங்கிள் ஆகணும். இந்த கொக்கோ பவுடர் சேர்த்து 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. எனக்கு நல்லான ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. இது ஓகே எனக்கு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். நல்லா சுகர் சிரப் சூப்பராக சாக்லேட் ஃப்ளேவரில் எனக்கு கிடச்சிருச்சு. இதோடு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன். கரெக்டாக 40 நிமிஷம் கழித்து கேக் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு.
இந்த மாதிரி ஒரு டூத் பிக் குச்சி வச்சு கேக்கை குத்தி பார்த்தோன்னா அதில் எதுவும் ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி. என்னோடய கேக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஆற விடலாம், ரூம் டெம்பரேச்சர் அளவு வரட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ கேக் நல்லா ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு வந்தாச்சு. கேக் ரெடி பண்ண பாத்திரத்துலேருந்து வேறு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. கேக் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு கேக்கு. இப்போ கேக் மேலே இந்த வெடிப்பாக இருக்கு இல்லையா, இதை மட்டும் ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இப்போது சுகர் சிரப் ஊற்ற போகிறோம். ஸோ ஈவனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அந்த வெடிப்பு விட்டுருக்கதை மட்டும் மேலாப்பில் கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது ரெடி பண்ணி ஒரு 10-20 நிமிஷம் ஆகுது. அது கொஞ்சம் கெட்டியாக இருந்திருக்கும். ஸோ ஒரு 20 செகண்ட் அளவுக்கு அடுப்பில் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது கொஞ்சம் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆனதும் அந்த சுகர் சிரப் எடுத்து இப்போ நம்ம கேக் மேலே ஊற்றிக்கலாம். இந்த பாருங்கள் சுகர் சிரப் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஒரு 20 செகண்ட் தான் அடுப்பில் இருக்கணும், ரொம்ப வைக்கக்கூடாது. 20 செகண்ட் வச்சு எடுத்துட்டேன். நல்லா சிரப் சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ அதை கேக் மேலே சுற்றி ஊற்றியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ கேக். ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வைஸும் சரி, பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நான் இதுக்கு மேலே அந்த பிஸ்கெட்டில் தானே நம்ம இப்போ கேக் பண்ணோம், அதனால் பிஸ்கெட்டு டெக்கரேஷனுக்காக வச்சுட்டேன். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கேண்டலோட ஒரு கேக். சத்தமா ஹாப்பி வெட்டிங் டே யூ. ஹாப்பி வெட்டிங் டே யூ. என்னோட ஸ்பெஷல் டே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆமாங்க, இன்றைக்கி என்னோட 7வது திருமண நாள். அதுக்காக தான் இந்த கேக் வெட்டி நல்லா சந்தோஷமாக கொண்டாடியாச்சு. இந்த லாக்டவுனில் எங்களோட ஆனிவர்சரி இப்படி தான் போச்சு. ஓகே, இதுவும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. கேக் ரொம்பவே நல்லா இருந்தது, பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் என்ன ஒன்று, சைஸ் தான் கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சு, எல்லாருக்கும் திருப்தியாக சாப்பிட முடியல. பட் ஆனால் கேக் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.